இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்காட்சி பெருவிழாவுக்கு பிறகு வரும் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 21 முடிய. அன்பானவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 149. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள்
22-30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள அயினோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகன் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கணவன் ஜேம்ஸ், மனைவி ஜெசி, இவர்களுக்கு ஒரு அன்பு மகன் ஜெரோம் இருந்தான். இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அன்பான குடும்பம். இதில் கணவன் ஜேம்ஸ் தன் மனைவி ஜெசி சமைத்து வைக்கும் சாப்பாட்டை பற்றி ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் 3 பேரும் ஒன்றாக உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபத்தை சொல்லும்போது, இறைவா, இந்த உணவை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உணவின் மீது உம் ஆசியை வழங்கியருளும் என்று உருக்கமாக மன்றாடுவார். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் மகன் ஜெரோம். ஒரு நாள் அவன் தன் அப்பாவிடம், அப்பா, நாம் உணவு உண்பதற்கு முன்பாக நீங்கள் சொல்லும் ஜெபத்துக்கு கடவுள் செவி சாய்ப்பாரா என்றான். இதில் என்ன சந்தேகம்? உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக நான் சொல்லும் இறை வேண்டலுக்கு கடவுள் கட்டாயம் செவி சாய்ப்பார் என்றார் ஜெரோமின் தந்தை. சரி, மற்ற நேரங்களில் நீங்கள் பேசுவதற்கு கடவுள் செவி சாய்ப்பாரா என்று ஜெரோம் அடுத்த கேள்வியை கேட்டான். என் மகன் இவ்வளவு அறிவுபூர்வமாக கேள்வியை கேட்கிறானே என்று அவனை எண்ணி வியந்தவராய் ஜெரோம் தந்தை அவனிடம், ஆமாம், மற்ற நேரங்களிலும் நான் பேசுவதற்கும் கடவுள் செவி சாய்ப்பார் என்றார் ஜேம்ஸ். இறையேசுவில் பிரியமானவர்களே, தன் தந்தை இவ்வாறு சொன்னதை கேட்டதும் அதுவரைக்கும் அமைதியாக பேசிக்கொண்டிருந்த ஜெரோம், நாம் சேர்ந்து உணவு உண்பதற்கு முன்பாக கடவுளே இந்த உணவின் மீது ஆசி வழங்கும் என்கிறீர்கள், மற்ற நேரங்களில் உணவு சரியில்லை, அது சரியில்லை என்கிறீர்கள். அப்படியானால் கடவுள் இரண்டில் எதற்கு தான் செவிசாய்ப்பார் என்றார். தன் மகனிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்பதை சிறிதும் எதிர்பார்த்திராத ஜெரோமின் தந்தை அதன் பிறகு தன் மனைவி சமைத்து வைக்கும் சமையலை பற்றி எந்த குறையும் கூறுவது கிடையாது.
இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். அதனால் அவரிடம் நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றை கேட்போம். இன்றைய இறைவார்த்தை கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார் என்ற செய்தியை தருகிறது. அவர் நமக்கு எப்போது செவி சாய்க்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளிடம் நாங்கள் எவ்வளவோ மன்றாடினோம், இருந்தும் அவர் எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்று ஒரு சிலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். நாம் கூட ஒரு சில நேரங்களில் இத்தகைய வார்த்தைகளை சொல்லி இருப்போம். இத்தகைய கேள்விக்கு பதிலாய் இருப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்தில் தூய யோவான், நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இருந்தால் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்கிறார். ஏனெனில் நாம் தீய எண்ணத்தோடோ அல்லது நமது விருப்பத்தை நிறைவேற்றவோ கடவுளிடம் கேட்டால் அவர் நமக்கு நிச்சயமாக செவி சாய்ப்பதில்லை. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். ஆதலால் நாம் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்திருந்து அவரது வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து அவரிடம் வேண்டுவோம். அப்பொழுது அவர் நமக்கு செவி சாய்ப்பார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுளிடம் கேட்பது கிடைக்கவில்லை எனில் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவோம். கடவுள் நம் விண்ணக தந்தை. அவருக்கு தெரியும் பிள்ளைகளாகிய நமக்கு எது தேவை என்று. நாம் கேட்கும் முன்பு நமது தேவைகளை கடவுள் அறிந்திருக்கிறார் என்பதால் அவரது ஆட்சி நாம் கேட்கும் முன்பே, நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நமது தேவைகளை கடவுள் அறிந்திருக்கிறார் என்பதால் அவரது ஆட்சி இந்த மண்ணில் மலர வேண்டுவோம். அப்போது நமது தேவைகள் நிறைவு பெறும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கிறது என்று திருப்பாடல்கள் 34 அதிகாரம் 15வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு செவி சாய்க்கின்ற கடவுளின் திருவுளத்தின்படி நாம் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.